முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வரவிருக்கும் காவலர் தேர்வுகளான சார்பாய்வாளர் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு அட்மிஷன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஸோ இவங்களுக்கான பாடக்குறிப்புகளும் வருகப்பட்டு வருகிறது. புக்ஸ் அண்ட் தென் கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளே ஆகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ் எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சைக்காலஜிலே சில பேர் ஒரு குரூப்ஸ்ல பரப்பிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் தான் சைக்காலஜிலேருந்து வரும் இந்த முறை. ஸோ அந்த 20 கொஸ்டின்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயே விட்டுட்டாங்க. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு 10 கொஸ்டின், தமிழ்ல ஒரு 10 கொஸ்டின். ஆல்ரெடி கட்டாய தேர்வில் தமிழ் வந்ததுக்கே ஜிஎஸ்ல தமிழ் வருமா வராதான்ற ஒரு குழப்பம் உங்க பக்கம் போயிட்டு இருக்கு. இதுல வேற தமிழ் சைக்காலஜி பேப்பர்ல வரப்போகுது. 10 கேள்விகள், இங்கிலீஷ் 10 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் உங்க பக்கத்துல இருக்கு. ஆமா தானே? ஸோ இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் என் பக்கம் இருந்து நான் கொடுக்குறேன். ஸோ சரியா தவறா நீங்க இறுதியில நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சிலபஸ் தான் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது எங்கள் பயிற்சி மையத்தால ரெடி பண்ணப்பட்ட கடந்த வருட சிலபஸ், அதாவது கடந்த காவலர் தேர்வுக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ். இப்போ நியூ சிலபஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கான இங்கிலீஷையும் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு நான் ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் கிளாரிபிகேஷன் பண்ண போறேன். நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் உண்மையா, அது போலதான் கொஸ்டின் பேப்பர் அமையுமா அப்படின்ற கேள்விகளுக்கும் பதில் இந்த வீடியோவில் நான் தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் அனலைசிஸ் போலாம். ஸோ சிலபஸ் அனலைசிஸ் போகும்போது லாஸ்ட் இயர் ஓகேவா, லாஸ்ட் இயர் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எழுதினாலும் பிசி எக்ஸாம்ஸ் எழுதினாலும் உங்களுக்கு ஒரே பேப்பர் தான் எழுத போறீங்க. தட் மீன்ஸ் இவனுடைய மெயின் பேப்பர், இப்போ மெயின்ஸ் பேப்பர்னு சொல்லக்கூடிய ஒரே பேப்பர் தான் எழுதிருப்பீங்க. அதற்கான சிலபஸ் தான் வரையறுத்து கொடுத்துருந்தாங்க. கட்டாய தமிழ் தேர்வு போன வருடம் கிடையாது, ஆனா இந்த வருடம் கட்டாய தமிழ் தேர்வு இருக்கு. அப்போ உன்னுடைய சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கான காமன் எலிஜிபிலிட்டி சிலபஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் தான் உனக்கு ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்ல என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் இது பண்ணணும். ஸோ இதற்கு முந்தைய வருட சிலபஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ன்ற ஒரு வார்த்தையே கொடுத்துருக்க மாட்டாங்க. தமிழ் கொடுக்காததுனால தமிழ் கேள்விகள் கேட்காமல் இல்லை, அதை உணருங்கள் முதலில். ஓகேங்க? தமிழ் சிலபஸ்ல கொடுக்கலன்றதுக்காக தமிழோ இங்கிலீஷோ இல்ல கணித கொஸ்டினோ ஜிஎஸ்ல வராம இல்லை, எல்லாமே தான் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுல உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, தமிழ் சிலபஸ். அதுக்கப்புறமா மெயின்ஸ், ரிட்டன் எக்ஸாம். சோ ரிட்டன் எக்ஸாம் இதுதான் நமக்கு மெயின். ஓகேவா? சோ இதுல கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை கவனிங்க. ஓகேவா? கொடுத்திருக்கிற வார்த்தைகள், தட் மீன்ஸ் உன்னுடைய ஜெனரல் சயின்ஸ் வார்த்தைகளை கவனிங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வித் இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரி சயின்டிஸ்ட் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதே வார்த்தைகள் தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சயின்ஸை பத்தின ஒரு சின்ன இது கொடுத்துருவாங்க. சயின்ஸை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இது வரையும் கொடுத்துட்டு அறிவியல் சார்ந்த கேள்விகள்ன்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு திருப்பியும் பாருங்க அதே பாயிண்ட் தான் எடுத்துட்டு வராங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வித் சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ், சயின்டிஸ்ட் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன், ஹியூமன் பிசியாலஜி, டிசீசஸ் அண்ட் தேர் காஸ். இதே வார்த்தைகள் தான் அச்சு பிசகாமல் இங்கேயும் ஹியூமன் பாருங்க, டிசீசஸ், ஹியூமன் பிசியாலஜி, டிசீசஸ் அண்ட் தேர் காசஸ், கியூர் அண்ட் பிரிவென்ஷன், டயட் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ எல்லா சிலபஸுமே அச்சு மாறாமல் அப்படியே தான் இருக்கு. சிலபஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை கடந்த காலத்தை பொறுத்தவரை. இதை சொல்றதுக்காக சரி வந்தீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ தமிழ் சிலபஸை பாருங்க. தமிழுக்கான எஸ்ஐ சிலபஸ் நீங்க பார்க்கும்பொழுது கூட அதுலயே ஒரு சின்ன வேரியேஷன் உனக்கு தெரியும். சோ தமிழ் சிலபஸ் நான் 2 சிலபஸையும் உனக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்க வேணும்னா கூட எடுத்து செக் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான சிலபஸ் எடுத்து பார்க்கும்பொழுதும் போன வருடம் கொடுத்த அதே சிலபஸ் தான் இருக்கும். சில வார்த்தைகள் இடம் மாறி இருக்கும், அவ்வளவுதானே தவிர சிலபஸ்ன்றது பொது அறிவுக்கு காமனா தான் கொடுத்துருக்காங்க, சைக்காலஜிக்கும் காமனா தான் கொடுத்துருக்காங்க. அது இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் நீ பார்க்கும்பொழுதே என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா உனக்கு ஓரளவுக்கு கிளாரிபிகேஷன் வந்துடும். ஸோ சைக்காலஜி சிலபஸ் பாருங்க. ஸோ சிலபஸை பொறுத்தவரை என்ன ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்களோ அதே சிலபஸ் தான் லாஸ்ட் இயர் கொடுக்கும் பொழுதும் லாஸ்ட் இயர் சிலபஸ்லயும் நமக்கு சைக்காலஜில கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது சிலபஸை பொறுத்தவரை. அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க இதன் மூலமானா, அவர்கள் கொடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பரை நம்பாதீங்க. அது ஒரு ஜஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். இப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அப்படியே இருக்கும்னு சொல்லல, இப்படிதான் ஒரு கொஸ்டின் பேப்பரை ஃப்ரேம் பண்ணலாம். நான் இவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கேன். சோ அங்க கெமிஸ்ட்ரியில 10 கேள்வி கேட்டாங்க சார், அப்ப கெமிஸ்ட்ரியில 10 கேள்வி கண்டிப்பா கிடையாது. பிசிக்ஸ்ல 12 கேள்வி கேட்டிருந்தாங்க சார், 10 கேள்வி. பிசிக்ஸ்லயும் 10 தான், பயாலஜிலயும் 10 தான். சோ அந்த மாதிரி தான் 10 கேட்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு ரேஷியோ ஸ்பிளிட் அப்ல சரி இதுல இருந்து 10 எடு, இதுல இருந்து 10 எடு, இதுல இருந்து 10 எடு, 30 ஆயிடுச்சா? சோஷியல் சயின்ஸ் 4 சப்ஜெக்ட் இருக்கா? சோ 10 ஒரு 5 எடு, 35 ஆயிடுச்சா? மிச்சத்தை கரண்ட் அஃபேர் போட்டு நிரப்பி விடு, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பரை அவங்க என்ன பண்ணாங்க, முடிச்சு வச்சாங்க. 80 கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கான ஒரு டேட்டா. அதே மாதிரி ரீசனிங் எங்க போய் தேடுறதுனே தெரியாம 50 கொஸ்டின் எடுக்கணும், சாரி 60 கொஸ்டின்ஸ் எடுக்கணும். அந்த 60 கொஸ்டின்ஸ்க்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு 3 பார்ட்ல இருந்து எடுத்துட்டு மிச்சத்தை இங்கிலீஷ் தமிழ் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டாங்களே தவிர கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்படிதான் வரும் நீ பிளைண்டா நம்பறனா கண்டிப்பா வராது. லாஸ்ட் இயரும் சிலபஸ்ல
கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட் இயர் சிலபஸ்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து உனக்கு டெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெஸ்ட் பண்ணுனாங்களா? கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா? அதுக்கான கொஸ்டின்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே மீறி வந்தாலும் 1 அல்லது 2 கேள்விகளோ வருமே தவிர ஃபுல்லா நீ அதே டிபெண்ட் பண்ணி அது ஒரு 10 வரும் இது ஒரு 10 வரும் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம்னு சொல்லிட்டு நீங்களா உங்க ஆர்டரை மாத்திக்கிட்டீங்கன்னா அது தவறு. ஸோ லாஸ்ட் இயர் சிலபஸ்ல இந்த வார்த்தைகள் இருந்தது. அதனால முதற்கட்டமா முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். அந்த கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்த மாதிரி 10 கேள்விகள் தமிழ் இங்கிலீஷ்ல வராது. இப்போ ஒரிஜினல் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா கேள்வி ரொம்ப பெரியதாக இருந்தது. நல்லா பார்த்திருப்பீங்க. 6 லைன் 7 லைன் 8 லைன்ல தான் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஒரு பசில் மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பெருசா கொஸ்டின்ஸ் வச்சிருந்தாங்க. சோ ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ல அவ்வளவு ரிஸ்க் எடுத்துலாம் அவங்க செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது இல்ல. அதனாலதான் ஒரு கடமைக்கு இது மாதிரி ஒரு 10 கேள்வி இது மாதிரி ஒரு 10 கேள்வி இது மாதிரி ஒரு 10 கேள்வி எடுத்து ஒரு கொஸ்டின் பேப்பரை ஃப்ரேம் பண்ணிருப்பாங்களே தவிர உனக்கு கேள்வி அதே போலதான் வருமானா அது வராது. சோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. கொடுக்கப்பட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, இருக்கவும் இருக்காது. சோ உனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்றதுக்காக தமிழ் இங்கிலீஷ் கேள்வி வராது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி கொடுக்குறேன். ஓகேவா? சோ சைக்காலஜியை பொறுத்தவரையும் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி டிஃபரெண்ட் அண்ட் வெரி கால்குலேட்டிவா இருக்கும். சோ நீ ஒரு டிகிரி முடிச்ச ஸ்டாண்டர்ட் தரம் உள்ள பையன் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்ன்றது இருக்கு. சோ கண்டிப்பா சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கொஸ்டின்ஸ் அப்லோட் ஆயிட்டே இருக்கும். அதே அளவுக்கு லெவலோட ஈஸியா முடிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இது உனக்கு ஃபர்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் சிலபஸ் ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அப்போ ஜிஎஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் சார். மேக்ஸ் கொஸ்டின் மேக்ஸ் சிலபஸ சொல்லல, ஆனா மேக்ஸ் வரும்ல, ஸ்கூல் மேக்ஸ் வரும்ல, கம்பல்சரி வரும். அப்போ மேக்ஸ் சொல்லணும்ன்ற அவசியம்லாம் இல்ல. சோ அவங்க சிலபஸ் டிக்ளேர் பண்ணிருக்கிறது இன்னார் இந்த சிலபஸ் சயின்ஸ்ல இதுதான் படிக்கணும், சோஷியல் இதுதான் படிக்கணும்னு சொல்லியிருக்கான். மேக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் வராதுன்னு அவங்க எக்காரணத்துக்கு ஒன்று சொல்லல. போன வருஷம் சிலபஸ்லயும் சொல்லல, இந்த வருஷம் சிலபஸ்லயும் சொல்லல. அதனால போன வருஷம் சிலபஸ்ல சொல்லாததுனால கேட்காம ஒண்ணு இல்ல. அப்ப டெஃபினட்டா இந்த வருடம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? நம்மளாவே பிரியராவே தமிழுக்கு தான் கட்டாய தேர்வுன்னு வச்சுட்டாங்களே, சோ தமிழ் கேள்வி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீயாவே முடிவு பண்ணிக்காத. இங்கிலீஷ் கொஸ்டின் வராது ஏன்னா இவங்க தமிழ் தானே ஒதுக்கிட்டாங்க, இங்கிலீஷ் அதனால கேட்கவே மாட்டான் நீயாவே முடிவு பண்ணிக்காத. இங்கிலீஷ் கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஏன்னா கொஸ்டினே பைலிங்குவல்ல தான் இருக்க போகுது ஜிஎஸ் பேப்பர். அதே இங்கிலீஷ்ல படிக்கிறவன் இங்கிலீஷ் கொஸ்டின் ஒரு 4 வச்சா எழுதுவா மாட்டான்னு கேட்பாங்க. அதனால ஒழுங்கா படிக்க ஆரம்பிங்க. தமிழ் எஃபர்ட் எடுத்து தனியா படிக்க போறது இல்லை. எப்படியும் கட்டாய தமிழ் தேர்வுக்கு வகுப்புகளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்க போறீங்க. நீங்களும் படிக்க தான் போறீங்க. அதுல 40 மார்க் எடுத்தா பாஸ் ஆக தான் போறீங்க. சோ அதே எஃபர்ட் தான் சப்போஸ் ஜிஎஸ்ல ஒரு 5 கேள்வி கேட்டா எழுதிட போறீங்க. ஆமா தானே? அதே சிலபஸ் தானே 6 to 10th வரையும் தான். சோ கட்டாய தமிழ் தேர்வுக்கு அதே மாதிரி எஸ்ஐ மாணவர்கள் மிகுந்த குழப்பம் அடையுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க 12வது வரையும் படிக்கணுமான்னு சொல்லிட்டு. சோ கட்டாய தமிழ் தேர்வை பொறுத்தவரையும் பாடத்திட்டம் என்றது அது எவ்வளவு பெரிய ஆகட்டும் 6th to 10th அவ்வளவுதான். 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரையும் நீ படிச்சாலே போதும். அதுதான் கட்டாய தமிழ் தேர்வுக்கு மோர் தென் எனஃப். சோ அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டவுட்டை சிலபஸ்ல இருந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சோ மாடல் கொஸ்டின் பேப்பரை நம்பாதீர்கள். அது மாடல் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் விபரீதமா இருக்கும். அதனால நீங்க அதுக்கு படிக்க அதுக்கு ரெடி ஆகுங்க. சோ மாடல் கொஸ்டின் பேப்பர் பிளைண்டா நம்பி இப்படி தாண்டா கொஸ்டின் வரப்போகுது சிம்பிளா சரி போய் எழுதி விட்டு வருவோம் வா அப்படின்னு நீ போனா கடைசியில பாதிக்கப்பட போகுது நீ மட்டும்தான். வேற யாரும் உனக்கு ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. சோ மாடல் கொஸ்டின் பேப்பர் இஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர். அது வந்து உன்னோட ரியல் கொஸ்டின் பேப்பரா மாறாது. So real question paper definitely will be tough and very competitive and very calculative. So அதனால நல்லா படிங்க, நல்லபடியா முயற்சி பண்ணுங்க. So syllabus 4த்தையுமே இணைச்சிருக்கேன். So நீ previous year syllabusக்கும் இந்த வருஷ syllabusக்குமே கூட நீ டிஃபர் பண்ணி பார்த்துக்கோ, செக் பண்ணிக்கோ. So அதே மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் யாருமே நம்பாதீங்க. கொஸ்டின்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லிட்டேன். So நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய சேம் வேர்டிங்ஸ் இருந்துச்சுனாலும் நீ வந்து என்ன பண்ணுங்க, ரொம்பலாம் கஷ்டப்படுத்திக்காத. கொஸ்டின்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். இதே தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் சரி ஜெனரல் ஓபன் கோட்டாக்கும் சரி. ஸோ நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் எங்கள் பக்கம் இருந்து தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதை நல்லா லிசன் பண்ணி படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி போட போறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வச்சு எந்த சப்ஜெக்ட்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்றத பற்றி போடுறேன். ஸோ எப்படிலாம் ஒரு சப்ஜெக்ட்டை வந்து முன்னோக்கி படிக்கலாம், எதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த யூனிட்ல படிங்க, வேர் டு ஸ்டடி போடுறேன் பிடிஎஃப். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, அந்த மாதிரிலாம் சொல்றேன். ஸோ எல்லாமே விஷயங்கள் வந்து இதுக்கப்புறமா ஷேர் ஆகும். ஸோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களை தேடி நாங்கள் வந்துருவோம் வீடியோவோட. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்கு இந்த முறை நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்க சும்மா இருக்கிற எஸ்ஐயா இருக்க போறதுல நிஜமாவே ஒரு டிபார்ட்மெண்ட்ல போற ஒரு எஸ்ஐயா இருக்க போறன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு படிக்க உட்காருங்க. கண்டிப்பா எல்லாராலையுமே சாதிக்க முடியும். யாருக்குமே வெற்றி வந்து ரொம்ப அருகில் தான் இருக்கும். நம்ம தான் அதை தேடி போய் பிடிக்கிறது இல்லை. ஸோ வெற்றி எல்லாருக்குமே அருகில் தான் இருக்கு. அதை போய் பிடிக்க வந்து வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன் முப்படை பயிற்சி மையத்தின் உதவியுடன். ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம்.